கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தால் நான் என் மனைவியும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாம் சேர்ந்து வாழ்த்தி வரவேற்போமா? Holy Spirit, we welcome you to this wonderful ஜெபமே ஜெயம் prayer session in Jesus name. Father, எவ்வளோ நல்லவர் பாருங்க. அப்பா எவ்வளோ நல்லவர். நமக்கு உயிரை கொடுத்து நம்மை காப்பாற்றி அற்புதமாய் நம்ம இந்நாள் வரைக்கும் நடத்துறாரே, அவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஆமென். ஜெபம் செய்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவான தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தல்ல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தொழிந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். பிதாவை நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தாவே, இந்த ஜெபமே ஜெயம் ஜெப கொடுகையிலே உம்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்காக, எங்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்த கிருபைக்காக, ஒரு மனமாய் நாங்கள் இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். இது எங்களுடைய வாழ்க்கையில் நல்லவர் நன்மைகளை செய்கிறவருமா இருக்கிறதே, உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக உங்களுடைய பிள்ளைகளாக மாற்றினே, உமக்கு நன்றி. தகுதி இல்லாத எங்களுக்காக ஆண்டவரே உடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்து நேசித்தீரே, உமக்கு நன்றி அப்பா, கோடி ஸ்தோத்திரம். அவரே கொடுத்த தேவன், நீங்க அவரோட மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த விசுவாசமும் இந்த தைரியமும் எங்களுக்கு உண்டானது கிருபைக்கா உமக்கு நன்றி அப்பா. இந்த வெளிப்பாட்டை கொடுத்த கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேவன் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறதே நன்றி ஆண்டவர். அந்த ஆவியானவர் நாங்கள் வரவேற்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எங்களை நிரப்புவீராக, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, உடைய பிரசன்னத்தினால மூடுவீராக, உடைய வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்துவீராக, தொடர்ந்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். People, we love you so much. நாங்கள் ரொம்ப நேசிக்கிறோம். அதனால தான் அதுதான் எங்களுக்கு இன்னும் உற்சாகத்தை தருது. தொடருது என்ன கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவேன்ட்டு ஒவ்வொரு எபிசோட நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும், we love the Lord, we love the people. கடவுளை நேசிக்கிறோம், அவருடைய மக்களை நேசிக்கிறோம். அதனால இதை எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் சரி, நம்ம இதை உற்சாகமாய் கர்த்தருக்காக, கர்த்தருடைய மக்களுக்காக இதை செய்யணும். சொல்லுவாப்பா. எஸ் பீப்புள், we love you so much. We love Jesus, we love you. இயேசுவை நேசிக்கிறோம், உங்களை ரொம்ப ரொம்ப ஆண்டவரை உங்களை நேசிக்கிறோம். அதனால தான் இவ்வளவு விமர்சனங்கள், இவ்வளவு காரியங்கள் நாம் செழிப்புக்கு விரோதமாக பேசும்போது யோசிச்சு பாருங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்த நிறுவனத்தில் இருந்து என் வேலையை நான் ரிசைன் பண்ணிவிட்டு வந்து ஊழியம் செய்துட்ருக்கேன். லாஸ்ட் 13 இயர்ஸாக நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் இருக்கிறேன். கர்த்தருக்குன்னு வைராக்கியமாய் வந்து ஊழியம் செய்யும் போது கள்ளப்போதகன் அப்படின்ற அந்த பிராண்ட் இருக்கு பாருங்க, அது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? நீங்கள் ஒரு விஷயத்த உண்மையாய் செய்கிறீங்க, பொய்ய இவன் ஒரு தப்பானவன் அப்படின்னு ஒரு முத்திரை எப்படி இருக்கும்? அவங்களால ஏற்றுக்க முடியுமா? நீங்கள் என்னன்னே தெரியாமல் நம்மளுடைய பிரசங்கத்தை ஒரு மணி நேரம் கூட கேட்டிருக்க மாட்டாங்க. என்ன பேச வரோம், எதை சொல்ல வரோன்னு கூட கொஞ்சம் கூட கேட்காம கள்ளப்போதகன், பணப்பிரியன், பண ஆசையுடையவன், ஜனங்களை நரகத்துக்கு இழுத்து செல்றவன். ஒரு பக்கம் மனசு ரொம்ப வேதனையாக இருந்தாலும் கர்த்தர் எங்களை தேற்றுகிறார், ஆற்றுகிறார். இந்த வைராக்கியம், இந்த தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கிற இந்த உற்சாகம் எது தருதுன்னு நினைக்கிறீங்க? யார் தரார் என்று நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் தேவன் தருகிறார். நீங்கள் இதை கேட்கிறீர்கள், பார்க்கிறீர்கள். இத்தனை பேர் பார்க்கிறாங்க, இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறாங்க, இத்தனை பேர்
இதை ஷேர் பண்ணுறாங்க, இத்தனை பேர் இதை பார்க்குற மக்கள் இவ்வளோ நேரம் அதை பார்த்துருக்குறாங்கன்ற இந்த ஃபீட்பேக்லாம் யூடியூப் இன்ஸ்டாகிராமில் இருந்து எங்களுக்கு கிடைக்கும் போது ரொம்ப உற்சாகமடைகிறோம். பார்க்குறது ஒரு ஆள் இருந்தால், அவர் ஒருத்தராக கூட இருந்தாலும் அவருக்காக இதை தொடர்ந்து செய்யணும் என்று நாங்கள் என்ன பண்ணுறோம், இதை தொடர்ந்து செய்கிறோம். முக்கியமாக அம்மம்மா ஜோனா ஆண்டி எங்கள் மக்கள், எங்கள் அம்மா தொடர்ந்து பார்க்குறாங்க. அற்புதமாய் புதிய நண்பர்கள் எத்தனையோ பேர் இதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும். எல்லாம் நடந்தாலும் சரி, நாளைய மனைவி இதை நிறுத்துற மாதிரி இல்லை, விட மாட்டோம். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை போதிக்க நாங்கள் தவற மாட்டோம். தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம். At any cost, we are not going to stop this. நாளின் மனைவி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் முடிந்தால் ஒவ்வொரு நாளும் 2 முறை கூட வருவோம். ஜெபம் பண்ணிங்க, 3 முறை கூட வருவோம். பேசுவோம், கேளுங்க, வார்த்தையை கேளுங்க. ரோமர் 10:17 சொல்லுகிறது, இந்த வார்த்தை தொடர்ந்து உள்ளே செல்வதன் மூலமாய் விசுவாசம் கிரியை செய்யும், விசுவாசம் வளரும். பேசணும், திரும்பி திரும்பி பேசணும். அதனால மனைவி பிராக்டிஸ் பண்ற, பேசணும், திரும்பி திரும்பியும் இந்த வார்த்தைகளை எடுத்து எடுத்து என்ன பேசப்படணும், பேசணும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும். அதனால சங்கீதம் 112 ரொம்ப முக்கியம். அந்த வருடத்துடைய ஆரம்பத்திலிருந்து நம்ம ஆங்கர் பண்ணி நிற்கிறோம், இதை விசுவாசிக்கிறோம், இது நடக்கணும், நம்புறோம். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையாருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அவன் இரக்கமா இருப்பா, கடன் கொடுப்பா, வாரி இறைப்பா, இறங்கி கடன் கொடுத்து நியாயமானவனா இருப்பான். இப்படி செய்வதன் மூலமாய் நம் தேவனுடைய பிள்ளைகள், பரமபிதாவுடைய பிள்ளைகளாய், நல்ல பிதாவுக்கு நல்ல பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். நியாயமானவர்களா இருக்கணும், உண்மை உள்ளவர்களா இருக்கணும். உண்மை உள்ளவன் பரிபூர்ண நன்மையை பெறுவான். ஆனா பிசாசு அதெல்லாம் தவறு 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 என்று சொல்லி இதை போதிக்கிற உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களாகி எங்களை எல்லாம் தவறான ஊழியக்காரர்கள்னு பிசாசு மக்கள் நம்ப வைத்து அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் பக்கத்திலிருந்து திருப்புகிறான். ஆனா தாவீது ஜெபம் பண்றான், ஆண்டவரே 1 ஆபிரகாம், ஈசாக், இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் என்றைக்கும் காத்து. சங்கீதா என்றைக்கும் காத்து. ஆக்சுவலி சங்கீதா நேற்று ரைட்டு நாங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தை சங்கீதா கண்டுபிடிச்சு, பார்ப்பா இப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. எஸ், என்றைக்கும் காத்து, என்றைக்கும் காத்து அவள் இருதயத்தை உமக்கு நேராக்கினார். அப்போ கர்த்தருடைய காரியங்களுக்கு கொடுப்பது, கர்த்தருடைய காரியங்களுக்கு செய்கிறது, விதைக்கிறது, தசமபாகம் கொடுக்கிறது, காணிக்கை செலுத்துறது, இதெல்லாம் ஆண்டவரே உங்க மக்களுடைய மனசுல இருந்து என்றைக்கும் போகாம காத்து கொள்ளுங்கன்னு நம்ம ஜெபம் பண்ணணும். ஏன்னா பிசாசுக்கு மக்கள் செழிப்படைவது பிடிக்காது, தேவ ராஜ்யம் விரிவாகிறது முன்னேறுவது பிடிக்காது, சபைகள் கட்டப்படுவது பிடிக்காது, ஊழியர்கள் செழிப்பது பிடிக்காது, மக்கள் செழிப்பது பிடிக்காது. மக்கள் கொடுத்துட்டாங்களே செழிச்சிருவாங்களே, அதனால என்ன பண்ணுவா, அப்படியே கொடுக்கறதுக்கு விரோதமாக பேச வைப்பா. இருந்தா தானே ஃபஸ்ட் கொடுக்கவே முடியும், உங்ககிட்ட இருக்கவே வேணான்னு சொல்லி அவங்கள தரித்திர கட்டில வச்சிருப்பான். நானும் பார்த்தேன், இந்த வேணான்னு சொல்றவன் எல்லாமே நல்லா தான் இருக்காங்க. வேணான்றான், எது வேணான்றான், செல்வம் ஐஸ்வர்யம் கிச்சனோ வேணான்றான். பார்த்தா அவன் போட்டிருக்க வாட்சோ, அவங்க வச்சிருக்க செல்ஃபோனோ, அவங்க லைஃப் ஸ்டைலோ, அவனுங்க போகிற ரெஸ்டாரண்ட்ஸோ, நானும் சில பேர்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணேன். அப்போதான் தெரிஞ்சா உண்மையான கள்ள போதவர்கள் இவங்க தாயா. இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, எல்லாம் நல்ல காரியங்களை வச்சுக்கிட்டு மக்களுக்கு எல்லாம் போயிடக்கூடாது என்ன பண்ணுறான் நினைக்கிறான். முடிச்சாச்சு, விட போகிறது கிடையாது. கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஐஸ்வர்யத்தை, நம்மளுடைய இன்ஹெரிட்டன்ஸ், ஜவுமனோல பரிசுத்தவான்களுக்கு அவர் வைத்திருக்கிற சோதரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று பார்க்கும்படி எங்கள் மனக்கண்களை தெரிஞ்சோ தெரியாம ஜபத்தை பண்ணிட்டு இருக்கோம். அது ஆழமான அர்த்தம் தெரியாம ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்றேன் பாருங்க, என்ன நடக்க போகுதுன்ட்டு. தங்கம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்போ கிலோ கணக்கெல்லாம் தாண்டி டன்னு கணக்காக விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டேன். என்னங்க இது? தாவீதுங்க ஒரு பழைய உடன்படிக்கையில இருந்த ஒருத்தன், அவன் ராஜா,
அவன் ராஜானா நம்ம யாரு? நம்மளும் தானே ராஜா. இன்ஃபேக்ட் அவன் ராஜா மட்டும்தான், நம்ம ராஜரீக ஆசாரியை கூட்டம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க கர்த்தருக்கு சொந்தமான பரிசுத்த ஜனமாய் கர்த்தருடைய மக்களாய் கர்த்தர் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறாரே. எதுக்கு? லோனா பேங்கா போய் லோனா வாங்கி இந்த கடனை கட்டி அந்த கடனை கட்டி ஒன்றும் இல்லாம ஆகிறதுக்கா? No people will never ever be broke in Jesus name. No more debt in Jesus name. கடன் வாங்கின காலெல்லாம் முடிஞ்சு போச்சு, இஎம்ஐ கட்டின காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. விசுவாசிக்கு இன்னைக்கு ஆரம்பிக்க போதும். நான் சொல்றேன், இந்த செகண்ட் ஆரம்பிக்க போதும். ஒய்ஃப் கர்த்தர் கொடுத்துருக்க பியூட்டிஃபுல் ஒய்ஃப், வெரி இன்டெலிஜென்ட், வெரி வெரி ஃபெய்த்ஃபுல். ஐ அம் என்கரேஜிங் யூ. இப்போ ஆரம்பி. விட்டதை நினைக்கக்கூடாது, வீணா போனதை நினைக்கக்கூடாது, வேஸ்டா போன வருஷங்கள் நினைக்கக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, இழந்து போன வருஷங்களுடைய விளைவை தருவன்றாரு. இப்போ செட் பண்ணா போதும் மைண்டை, இன்னைக்கு செட் பண்ணா போதும். எல்லா லாஸும் ப்ராஃபிட்டா மாறும், எல்லா குறையும் நிறைவாய் மாறும், எல்லா தரித்திரம் ஐஸ்வர்யமாய் மாறும், எல்லா இல்லாமையும் நிறைவாய் மாறும், நஷ்டம் லாபமாய் மாறும். நம்புங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கொடுங்க. ஏன்னா பாருங்க, இந்த இருதயம் ரொம்ப முக்கியம். இந்த இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா நேரா இருக்காது. கர்த்தர் இந்த பக்கம் பார்க்க சொல்ல பாருங்க, நாலு மனைவியும் கேமராவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இதை பார்த்து பேசுறோம், இதை பார்த்து பேசாம இப்படி திரும்பி இப்படி பார்த்து பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க வந்திருக்கிற உங்களை ஒவ்வொரு வரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி வர இருக்கிற முன்னாடி உங்களுக்கு எப்படி திரும்ப பக்கமாக வார்த்தை சொல்லுது, உங்களையும் எள்ளி ஐஸ்வர்யவான ஆக்குவதற்கு அவர் ஏழையானார்னா அதை நோக்கி பார்க்கணும். அதை வேணான்னு சொல்றது கர்த்தருக்கு நேராக இருக்கிற ஒரு இருதயம் இல்லை. சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். அவள் விசுவாசமாய் அல்ல, கட்டாயத்தால் அல்ல, தன் இருதயத்தில் நியமித்தபடி உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். உற்சாகமாய் கொடுக்க கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாய் சகல வித நற்கிரைகளிலும் பெருகர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார்னா என்னங்க அர்த்தம்? இந்த தாவீதை விட நம்ம நல்லா இருப்போம்னு அர்த்தம். இன்ஃபேக்ட் தாவீது ஒரு 71 வயசு தான் வாழ்ந்தான். 71 இயர்ஸ்ல இறந்து போயிட்டான். அதுவே வேதம் நல்ல வயசுன்னு போட்டிருக்கு. ஏன்னா அவன் பட்ட பிரச்சனைக்கும் அவன் 1 வருஷம் இருந்ததே பெரிய விஷயம். ஆனா நீங்களும் நானும் கர்த்தர் வைத்திருக்க தீர்க்காயுசை வாழ்வோம். அதனால் நினைக்க சொல்லுங்க, நான் சாகாமல் பிழைத்தது கர்த்தர் செய்களை விவரிப்பேன். நான் முதிய வயதில் கடிதத்து புஷ்டி பசுமையாக இருப்பேன். நான் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி மகா பெரியவனாவேன். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வருகை வரைக்கும் சாக மாட்டேன்னு பேசுங்க. உயிரோடு இருக்கிற நான் அவர் விசுவாசிக்கிறபடியால் என்றென்றைக்கும் நான் மறியாமல் இருப்பேன். சாவலாம் நம்ம கிடையாதுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் சீக்கிரம் வராரு. இந்த சரீரத்தை பார்த்து பேசுங்க, சரீரமே நீ சாகாமல் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். கர்த்தருடைய வருகை வரைக்கும் நீ உயிரோட இருப்ப. சொல்லுங்க ஆமென். ஆமென். ஒரு நாள் செத்து போயிடும் நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் இந்த பாடியெல்லாம் இதாயிரும். ஏங்க இந்த இளமை புதுப்பிக்கப்பட வேண்டியது இருக்கு. முதிர் வயதில் கடிதத்து புஷ்டியும் பசுமையா இருக்க வேண்டியது இருக்கு. உலகம் முழுவதும் செல்ல வேண்டியது இருக்கு. சீஷர்களை கர்த்தருக்கு என்று ஆதாயம், மக்களை ஆதாயம் பண்ணி சீஷர்களை மாற்ற வேண்டியது இருக்கு. தரித்திர குறைவுகளில் இருந்து மக்களை விடுவிக்க வேண்டியது இருக்கிறது. அப்ப அது இறுதி. அதனாலதான் 112 அடுத்தது என்ன பார்க்கிறோம்னா பாருங்க, 6வது வசனம் மன்னிக்கணும், 7வது வசனம் நடுவில் இந்த 4 இதுல திரும்பி பார்ப்போம். 7வது பாருங்க, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். அடுத்த வசனம் பார்க்கிறோம், அவன் இருதயம் உறுதியா இருக்கும். இருதயத்தை பத்தி வருது பாருங்க. 1 நாளாகும் 29:18 தாவீது ஜெபம் பண்ற, ஆண்டவரே இந்த இருதயம் உமக்கு நேராய் இருக்கணும், நேராக்கி அருளும். எப்பொழுது நேரா இருக்கணும், நேராக்கி அருளும். Establish their hearts towards you, Lord. Establish their hearts toward you. Prepare their hearts. Prepare their hearts toward you. ஜெபிக்கணும், ஆண்டவரே எப்போது இருதயம் உங்க நேரா இருக்கணும். அதான் 112 தாவீது பாடுறான், ஆண்டவரே இந்த கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனோட இருதயம் எப்படி இருக்கும்? உறுதியா இருக்கும். அவனுடைய இருதயம் திடனா இருக்கும். ஏன்? வார்த்தை உள்ள இருக்கு, சூழ்நிலைகள் நம்ம அமுக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு எது செய்றீங்களோ இல்லையோ, மற்ற மதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி ஆரம்பிப்பாங்க. ஒரு நாள் விளக்கேற்றி பூஜை போட்டு. நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் வீட்டில் வந்தோட
பாட்டை போடுங்க, ஒரு பிரசங்கத்தை போடுங்க. வீட்டில் யார் கணவன் ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கிறீங்களா, வீட்டை அப்படியே தேவ பிரசன்னமயமாக்குங்க. நல்ல ஆராதனைகளை போட்டு விடுங்க. நல்ல பாடல் கூட சேர்ந்து என்ன பண்ணுங்க, பாடுங்க. ஆரம்பிக்கும் போது அப்படியே ஒரு டென்ஷன்ல ஆரம்பிச்சோம்னா முடிஞ்சிச்சு கதை. அன்னைக்கு நம்மளே என்ன பண்ணிட்டோம், நமக்கான அழிவை தொடங்கி வச்சுட்டோம்னு அர்த்தம். நல்ல பாட்டு, நல்ல பிரசங்கம், விசுவாசம் தருகிற வார்த்தைகள், ஜெபமே ஜெயத்தை போடுங்க. அதனால ரொம்ப பிரயாசப்பட்டு காலைல 6:30 மணிக்கு என்ன பண்றோம், இது வரணும்னு பிரயாசப்படுறோம், போடுங்க. 6:30 மணிக்கு முன்னாடி யாரும் எந்திரிச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்க, டைமை கூட மாத்தி கூட போடுறோம். 5 மணிக்கு நாங்கள் எந்திரிச்சிடறோம்ப்பா, போட்டுடுறோம். வார்த்தை பொய் சொல்லவே சொல்லாது. வான பூமி ஒளிந்தாலும் சங்கீதம் 112 ஒளியாது. ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும்னா இருக்கும். சோதனை போகாதீங்க, ஜெயிப்பீங்க. தொடர்ந்து பேசுவோம், நிறைய பேசுவோம். இன்னைக்கு ஜெபிக்க போறோம் வார்த்தையின் அடிப்படையில். ஆண்டவரே எங்கள் இருதயம் உறுதியா இருக்கும்படி செய்வீராக, எங்கள் இருதயம் உமக்கு நேராக இருக்கும்படி செய்வீராக. கர்த்தாவே நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம், உண்மையை சார்ந்து இருக்கிறோம். கர்த்தாவே நாங்கள் யார்கிட்ட போவோம்? மனுஷரை நம்பல, எங்கள் பெற்றோர்களை நம்பல, எங்களுடைய ஜனத்தை நம்பல, எதையை நம்பல, மக்களை நம்பல. எல்லா மனிதரும் பொய்யர் என்று எழுதியிருக்கிறது. நாங்கள் நம்புகிறது உண்மை மட்டுமே நம்புகிறோம். வானத்தின் பூமி உடைய கர்த்தர் இயேசுவோடைய ஆசீர்வாதம் எங்க மேல இருக்கும் போது பிசாசுடைய பொய்களுக்கு எங்களை விலக்கி காத்துக் கொள்ளும். எங்களால முடியாது, எங்களால் சாதிக்க முடியாது, இதுக்கு மேல உதவ முடியாது, இத்தனை வருஷம் ஒன்றும் நடக்கல, இனி நடக்காது. இயேசுவின் நாமத்தினால இந்த மாதிரியான பொய்களை நாங்கள், இந்த மாதிரியான கலைகளை எடுத்து எறிகிறோம். இயேசுவின் கலை பிடிங்க எறிகிறோம். இயேசுவின் பார்த்து கொண்டவர்களுடைய உள்ளத்தில் இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. இருதயம் உமக்கு நேராக இருக்கும்படி அருள் செய்வீராக. என்னோட இருதயம், மனைவியோட இருதயமும், பார்த்து கொண்டவர்களுடைய இருதயமும் உமக்கு நேரா இருக்கும்படி செய்வீராக, உறுதியா இருக்கும்படி செய்வீராக, திடனா இருக்கும்படி செய்வீராக. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படாத இருப்பான்னு போட்டிருக்கு. அசைக்க முடியாத ஒரு இருதயத்தை கொடுக்க கர்த்தாவே. சூழ்நிலைகளில் நாங்கள் பார்க்கிற துர்ச்செய்திகள், எங்களுக்கு சாதகம் இல்லாத காரியங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தாவே, help us to be steadfast, help our hearts to be strong, prepare our hearts, turn our hearts toward you. உங்களுக்கு நேராக இருதயத்தை திருப்புங்க, ரெடி பண்ணுங்க. வரப்போகிற நன்மைகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஆண்டவரே எங்கள் மனதை நீர் சரி செய்வீராக. தரித்திர பிசாசுகள் ஓட டேஸ்ட் வேண்டாம். இதை பார்த்து ஒவ்வொரு செழிப்பாங்களாம். In Jesus mighty name, be blessed people. Love you so much. கர்த்தர் நல்லவர், உங்களை வாழ வைக்கிறவர், தொடர்ந்து நடத்துவாராக. Praise the Lord. சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. கணவன் மனைவி வீட்டில் சேர்ந்துருங்க, பிள்ளைகளோடு சேர்ந்துருங்க, விசுவாச அறிக்கை செய்யுங்க, குடும்பமாய் சேர்ந்து பேசுங்க, ஒரே குரலாய் பேசுங்க. நீ சாப்பிடுறது சாப்பாடு இல்லைனாலும் சொல்லுங்க, நான் பல லட்சம் பேருக்கு சாப்பாடு போடுறவன் பேசுங்க. ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்குன்னு பேசுங்க, நான் வாரி இறைக்கிறவன் பேசுங்க. ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பாருங்க, நீங்க சமைக்கிறதோடு சேர்த்து இன்னொரு 10 பேர் சமைச்சு வெளியே வைக்கல, வீட்டில் ஏழைகள் வந்து சாப்பிட்டுட்டு போட்டோம், எப்படி இருக்கும்? வருகிற சுவிசேஷம் அறிவித்து பாருங்க. பணம் தேவைப்படுதில்லை, அதனால வேதம் சொல்லுகிறது உங்ககிட்ட நிறைவான பணம் எப்போது இருக்கும்ட்டு, உங்கள் கணக்கில் பலன் பெருகும்ட்டு. விஷன் இல்லாதனாலதான் ப்ரொவிஷன் இல்லை. ஆனா விஷன் வந்துருச்சுன்னா ப்ரொவிஷன் பொத்துக்கிட்டு ஊத்தும். வானத்தை கிழித்து பண்டகசாலையை திறந்து கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். பெற்றுக்கொள்ள நாங்க ரெடியா இருக்கோம். ரெடியா இருக்கீங்களா? பெற்றுக்கொள்வோமா? God bless you people. Love you so much. Love you wife. In Jesus name.